அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. பணம் நம்மை கைவிட்டு போகும், பணம் நம்மை விட்டு விலகி போகும். நீங்கள் பணத்தை உங்களுடையது என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்தால் அந்த பணத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லை. பிதாவே, நாங்களுமே துதிக்கிறோம். அப்பா, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவராக இந்த ஆண்டவரே, எங்களை கரம்பிடித்து நடத்துகிறவரே, மக்கு ஸ்தோத்திரம். தருமையான அந்த காலவேளைக்காக நன்றி தகப்பனே. ஆராதனை இயேசுவே, உங்களை பொற்பாதத்தில் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பரத்தின் ஆசீர்வாதத்தினாலே நிறைவாய் ஆண்டவரை ஆசீர்வதித்தள்ளும். கூடிய கையாரும் நாமத்தினாலே ஜெயங்களும் பலங்களும் தகப்பனே. நேயத்தை கத்த பொறுப்படுங்க. வார்த்தையால் வாருங்க ஆண்டவரே, உங்களோடு பேசி எங்களை பலப்படுத்துங்க. ஆராதனை முழுவதும் உம்முடைய நாமம் மையப்பட முடியாது கத்தாவே. தொடக்க முடிவரைக்கு நீ நடத்த முடியாது. உங்களோட பொற்பாதத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்றி நீ நாமத்தில் செபிக்கிறோம். செபங்களும் வச்சு நல்ல பிதாவே, ஆமென். நான் யாவரும் காரணம். பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 82. பேரன்பின் கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலே பாடலன் 82. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோ ராஜா நீரே என்றான தூய்மையை அடையாய் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறதான அந்த பரிசுத்தம் நிறைந்தான இந்த பரலோ தகப்பனை இந்த காலை வேளையிலே மகிமைப்படுத்த முடியாது இந்த பாடல் நான் பாடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே. பாரேனில் தொழலிடுவோம் வாரே, பரமனின் சந்நிதியை தேடி. பாரேனில் தொழலிடுவோம் வாரே, பரமனின் சந்நிதியை தேடி. ஆனந்தமே 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 ஆனந்தமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே. தூய்மையை ஆடையாய் அணிந்தவரே, துதிகளில் வாசம் செய்பவரே. தூய்மையை ஆடையாய் அணிந்தவரே, துதிகளில் வாசம் செய்பவரே. பாவம் வாரா சுத்த கண்ணர், பாவியம் எம்மையும் நேசிக்கிறார். பாவம் வாரா சுத்த கண்ணர், பாவியம் எம்மையும் நேசிக்கிறார். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் தொழுதிடுவோம். அவர் பாதம் பணிந்திடுவோம், அவர் நாமம் தொழுதிடுவோம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜா நீரே. கொலைகளை பார்த்திலும் கீழ்ப்படிதல் தேவனுக்கே என்று உத்தமமே. கொலைகளை பார்த்திலும் கீழ்ப்படிதல் தேவனுக்கே என்று உத்தமமே. தமக்கு முன்னே மனத்தாழ்மையாய் நடப்பதையே என்றும் விரும்புகிறார். தமக்கு முன்னே மனத்தாழ்மையாய் நடப்பதையே என்றும் விரும்புகிறார். அவர் பாதம் பணிந்திடுவோம்,
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதின நிருபம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. போதும். இந்த பூமியிலே வாழுகின்ற வாழ்க்கையிலே பணம் என்பது எல்லாவற்றுக்கும் பிரதானமான ஒரு தேவையாக இருக்கின்றது. எல்லோருக்கும் தேவையான ஒன்றாக இருக்கின்றது. ஒரு கல்வி வாழ்க்கையாக இருக்கலாம், ஒரு தொழிலை ஆரம்பிக்கிற காரியங்களாக இருக்கலாம், இல்லாவிட்டால் அன்றாட உணவு ஆடை காரியங்களாய் இருக்கலாம், இன்னும் வைத்தியத்துக்குரிய காரியங்களாக இருக்கலாம். பொதுவான எல்லாவற்றுக்கும் பணம் தேவை. அந்த பணத்தை நாம் தான் பிரயாசப்பட்டு அதை நாம் தான் தேடிக்கொள்ள வேண்டும். அதாவது பிரயாசப்பட்டு உழைக்க வேண்டும். உழைக்க மனதில்லாதவன் சாப்பிடாத இருக்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வாறு வேலை செய்யாதவன் பணத்தை சம்பாதிக்காதவன் சாப்பிடவும் கூடாது. அவ்வாறு தேவன் சோம்பேறிகளாய் இருப்பவர்களை கொண்டு அவர்களுக்கு தேவையானதை அவர் கொடுப்பதில்லை. அவ்வாறு தேவன் எந்த மனுஷனுக்கும் பணத்தை அவர் அங்கே ஒரு வானத்திலிருந்து கொட்டுவதில்லை. இல்லாவிட்டால் ஏதோ அவனுக்கு கண்ணு கட்டாத ஏதோ ஒரு சூழ்நிலையிலே அதை கண்டுகொள்ளும்படிக்கு ஏதோ ஒன்றை தேவன் செய்வதில்லை. அதெல்லாம் இழிவான ஆதாயம் என்று சொல்லக்கூடிய அங்கே இன்னொரு மனுஷனுடைய பொருளாக இருக்கலாம், இன்னொரு மனுஷனுடைய பணமாக இருக்கலாம். அதெல்லாம் நாம் இந்த லாட்ரி சீட்டுகள், அந்த அதிர்ஷ்ட லாப சீட்டுகள், இதெல்லாம் நாம் ஏன் அதை வாங்குவதில்லை, ஏன் அதை நாம் செய்வதில்லை என்றால், நாம் ஒரு 100 ரூபாவை கொடுத்த ஒரு அதிர்ஷ்ட லாப ஒரு சீட்டை வாங்கிவிட்டு அதற்கு ஒரு 10,000 ரூபாவுக்கோ இல்லாவிட்டால் 50,000 ரூபாவுக்கு ஒரு பொருள் வந்துவிட்டால் கிடைத்து விட்டால் அது இந்த பணம் யார் கொடுத்தது? அது இன்னொரு மனுஷனுடைய, எத்தனையோ மனுஷனுடைய பணங்கள் எல்லாம் நாம் கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலே அந்த பொருளை கொண்டு வந்து வீட்டிலே வைத்திருந்து இது கத்தர் தந்தார் என்றால் அது கத்தர் கொடுத்ததாக இருக்க முடியுமா? அது எத்தனையோ 100 ரூபாவென்றால் அது 10,000 ரூபாவென்றால் எத்தனை பேர் கொடுத்திருக்க முடியும்? அது 99 பேருக்கிடத்திலே அந்த அவருடைய பணம் எல்லாம் வந்து நம்முடைய வீட்டில் இருப்பதை போன்று அதையெல்லாம் தேவன் அப்படியெல்லாம் தேவ பக்தியுள்ள மனுஷனுக்கு இப்படியெல்லாம் பணத்தை சம்பாதிப்பது இல்லாவிட்டால் ஒரு ஏலச்சீட்டை போட்டு நல்ல கழிவை அங்கே ஏற்றி கழிவையெல்லாம் நல்லா கழித்து நன்றாக விட்டு அங்கே கட்டுக்காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிவிட்டு அதை கடைசியிலே மொத்தமாக அந்த காசை எடுப்பதில்லாவிட்டால், யாருமே வராவிட்டால், கேள்வி கேட்பதற்கு வராவிட்டால் அதை அங்கே குறைந்த பணத்திலே தொகையிலே அதை கேட்டு விட்டு அந்த ஏலச்சீட்டை அப்படியே அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அதை பெரிய வருமானத்தை போன்று அது நினைப்பதெல்லாம் அது இழிவான ஆதாயம். ஏன் என்றால் அதெல்லாம் அடுத்தவருடைய பணம் தான். தன்னுடைய சொந்த கையால், அப்போஸ்தலனாகிய பவுல் என்னுடைய சொந்த கையால் நான் வேலை செய்து பாடுபடுகின்றோம் என்றார். தன்னுடைய சொந்த கையால் பாடுபட்டு பிரயாசப்பட்டு தேடிக்கொள்ளாத எந்த பணமும் அது இழிவான ஆதாயத்திலிருந்து வந்த பணம்தான். அதெல்லாம் அடுத்தவருடைய பணம்தான். அதை நாம் வைத்துக்கொண்டு பெரிய வசதியாக இருப்பதைப் போல அவ்வாறு நாம் நினைத்தாலும் அது ஒரு காலத்திலும் அது நம்முடையதாய் இருக்க முடியாது. ஆகையாலே தான் அப்படிப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு விசுவாசிகள், ஒரு ஆவிக்குரியவர்கள் அதை செய்யக்கூடாது, செய்வதில்லை. இல்லாவிட்டால் கடலிலே யாருடைய ஒரு வலை கடலிலே கிடக்கிறது, அது ஒருவருமே எடுக்கவில்லை, யாருடையும் சொந்தம் கூறவில்லை. ஆகையால் அதை நாம் எடுத்துக்கொண்டு வந்து அதை நாம் வைத்து கொண்டால் அதெல்லாம் இழிவான ஆதாயம். அதனால் வந்த வருமானம் எல்லாம் அதெல்லாம் நம்முடையதல்ல.
ஆகையால் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தெய்வம்தான் இதை கொடுக்க வேண்டும். அதை கொடுப்பதற்கு இப்படியெல்லாம் தேவன் கொடுக்க மாட்டார். அங்கே கர்த்தர் இந்த இந்த அதிர்ஷ்டலாப சீட்டிலே எனக்கு இவ்வாறு கர்த்தர் எனக்கு விழ வைத்து விட்டார் என்று அவ்வாறு சொல்ல முடியுமா? அது தெய்வம் கொடுப்பதல்ல. ஆகையால் அதை இவ்வாறு காரியங்களை போன்று பண ஆசை என்று இங்கே சொல்லப்படுவதில்லை. பணம் வாழ்க்கையிலே எல்லோருக்கும் தேவைதான். ஆனால் அந்த பணத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு ஒரு வரையறையை கர்த்தர் வைத்திருக்கின்றார். எப்படியும் பணத்தை சம்பாதிக்கலாம் என்று உலகம் அவ்வாறு இருக்கின்றது. பணத்தை எந்த வழியிலே சம்பாதிக்க முடியுமோ அந்த வழியிலெல்லாம் பணத்தை சம்பாதிக்கிற, பொய் சொல்லி ஏமாற்றி அடுத்தவனுக்கு சுத்துமாத்து பண்ணி அங்கே நம்பிக்கை உள்ளவர்களைப் போல நடந்து அங்கே மோசம் பண்ணுவது, அப்படியெல்லாம் உலகத்திலே அப்படியெல்லாம் காரியம் நடந்து பணத்தை சம்பாதிக்கின்றார்கள், பணத்தை தேடிக்கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஒரு தேவனுடைய ஜனங்கள் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நீயும் தேவனுடைய மனுஷனே, தேவனுடைய மனுஷனார்களாய் நாம் இருந்தால் நாம் எப்படி பண விஷயத்திலே நாம் வாழ வேண்டும், பண விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லோரும் வாழ்வதைப் போல அவ்வாறு இல்லை. நமக்குண்டு ஒரு வரையறையை கர்த்தர் வைத்திருக்கின்றார், அந்த வழியை வைத்திருக்கின்றார். அந்த வரையறைக்கு உட்பட்டு அந்த வழியிலே நாம் கடந்து சென்று வாழும் பொழுது கர்த்தர் அதனூடாக கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலே என்றென்றைக்கும் அது நிறைவாக இருக்க முடியும். அதுதான் வாழ்க்கையிலே போதுமென்கின்ற மனமகிழ்ச்சியை எங்களுக்கு கொடுக்க முடியும், திருப்தியான ஒரு வாழ்க்கையை கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் இந்த உலகத்திலே பணம் பணம் என்று யார் எந்த பெரிய கோடீஸ்வரனே எடுத்து பாருங்கள், உலகத்திலே பெரிய டொப்பில் இருக்கக்கூடியவங்களும் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் பணம் தங்களுக்கு இருப்பது போதும் என்று இருக்கின்றார்களா? இல்லை, அவர்கள் இன்னும் உழைக்கத்தான் செய்கின்றார்கள், இன்னும் பணத்தை தேடத்தான் செய்கின்றார்கள், இன்னும் தங்களுடைய தொழில்களை விருத்தியாக்கி கொண்டு தங்களுடைய பிஸ்னஸ்களை அதிகரித்து கொண்டுதான் போகின்றார்கள். பணம் எந்த மனுஷனுக்கும் திருப்தியை கொடுப்பதில்லை. பிரசங்கி சொல்லுவதைப் போல பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. அவனுக்கு எந்த காலத்திலும் பணம் திருப்தியை கொடுக்காது. அது தா 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 என்று கேட்கிற அந்த நீதிமொழிகளிலே அட்டைக்கு 6 அந்த இருப்பதை போல் தா தா என்கிறதும் திருப்தி அடையாத மலட்டு கற்பங்கள், தண்ணீரை வாங்கி கொள்ளுகிற நிலங்கள், இதைகளை போன்று பணமும் ஒரு மனுஷனுக்கு திருப்தியை கொடுப்பதில்லை. ஆகையால் அவன் உலகத்திலே வாழும் வரைக்கும் அவன் பணம் பணம். ஏனென்றால் பணத்தை உலகம் எப்படி பார்க்கின்றது? பணம் இல்லை, பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும். பணத்தை கண்டுவிட்டால் செத்த மனுஷன் கூட எழும்பி விடுவான். அவ்வளவு பணமே வாழ்க்கையில் பிரதானம். பணம் நாம் பத்தும் செய்யும். பணம் இருந்தால்தான் எதையுமே செய்யலாம். காசேதான் கடவுளடா என்று கடவுளே காசு பணத்துக்கு ஒப்பிட்டு அவ்வாறு சொல்லுகின்ற அந்த வாழ்க்கையை போல கடவுள் இல்லை என்றால் உலகம் இல்லை, பணம் இல்லை என்றால் உலகம் இல்லை, வாழ்வில்லை என்பதை போல பணத்தை அப்படியெல்லாம் இந்த உலகம் நேசிக்கின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே தான் ஒரு தேவனுடைய மனுஷன், நாம் தேவனுடைய மனுஷர்களாய் இருந்தால் நாம் இந்த விஷயத்திலே எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது சொல்லுகின்றார், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர் என்று சொல்லுகின்றார். பண ஆசை இந்த வார்த்தையிலே, இந்த சொல்லிலே, இந்த பண ஆசை என்கின்ற அந்த வாழ்க்கை நம்மிடத்திலே இருக்கின்றதா? இது யார் இடத்துல இருக்க முடியும்? ஒரு ஏழை, ஒரு கஷ்டப்பட்டவர், ஒரு நடுத்தரத்திலே வாழ்கின்றவர்கள், வறுமை கோட்டிலே வாழ்கின்றவர்கள், இவர்களுக்கெல்லாம் பண ஆசை இருக்குமா என்று கேட்டால் அவர்களுக்கே பணம் இல்லை. அவர்களுக்கு போய் எப்படி பண ஆசை இருக்க முடியும்? பண ஆசை என்றால் நிறைய பணம் வைத்திருப்பவனுக்குத்தான் இன்னும் பணம் வேண்டும், இன்னும் பணம் வேண்டும், இன்னும் தன்னுடைய செல்வத்தை பெருக்க வேண்டும் என்று அவன் பண ஆசை கொண்டவனாக அலைகின்றான் என்று நாம் எண்ணுகின்றோம். அவ்வாறு அல்ல. பண ஆசை என்பது அது வறுமை கோட்டிலே இருப்பவனிடத்திலும் பண ஆசை இருக்க முடியும், நடுத்தரத்திலே வாழ்கிறவனுக்கும் இருக்க முடியும், ஒரு செல்வந்தனாய் இருப்பவனுக்கும் இருக்க முடியும். ஏனென்றால் அந்த பண ஆசை எப்படி ஒருவருடைய வாழ்க்கையிலே உருவாகுகின்றது? நமக்குள்ளே பண ஆசை இருக்கா என்பதை நாம் எப்படி சோதித்து பார்க்க முடியும்? பண ஆசை இருந்தால் அங்கே அதை நாம் மாறி இவ்வாறு கூட எடுத்து விடக்கூடாது.
அங்கே ஒருவன் அதிகமாய் பிரயாசப்பட்டு அதிகமாய் வருத்தப்பட்டு அவன் தன்னுடைய தொழில் முயற்சியில் ஈடுபட்டு தன்னுடைய வேலையில் ஈடுபட்டு அந்த பணத்தை தேடிக்கொள்ளும்படிக்கு அவன் அதிகமாய் பிரயாசப்படுகிறவனை பார்த்து சரியான பணாசை கொண்ட மனுஷன் எந்த நேரமும் பணம் 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 என்று, எந்த நேரமும் உழைப்பு உழைப்பென்று, எந்த நேரமும் பணத்தை கொண்டு பணம் ஒன்றை கண்டே வாழ்ந்து கொண்டு அங்கே ஓடிக்கொண்டிருக்கிற பணாசை கொண்டவர்கள் என்று அதை அவ்வாறு கூட அவர்களை பணாசை கொண்டவர்கள் என்று அவ்வாறு நாம் சொல்ல முடியாது. அவன் பாடுபடுகின்றான், அவன் பிரயாசப்படுகின்றான், அவன் எவ்வளவுத்துக்கு தன்னை வருத்த முடியுமோ வருத்துகின்றான், அவன் வருமானத்தை தேடுகின்றான். காரியம் அதல்ல. பணாசை அது எப்படி எங்கே உருவாகின்றது? அது எனக்குள்ளும் உருவாக முடியும், உங்களுக்குள்ளும் உருவாக முடியும். ஆகையால் அவர் அதை சொல்லும் பொழுது இந்த பணாசை எப்பொழுது ஒருவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கின்றது, ஒருவன் பணாசை கொண்டவனாய் எப்போது மாறுகிறான் என்றால், அந்த வசனத்தை நாம் திரும்ப வாசிப்போம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது, சிலர் அதை இச்சித்து. அங்கே பார்க்கின்றோம், சிலர் அதை இச்சித்து. எப்போது நாம் பணாசை கொண்டவர்களாய் மாறுகின்றோம் என்றால், எப்போது பணத்தை இச்சிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்போதே நாம் பணாசை கொண்ட மனுஷர்கள். இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் இதை சொல்லுகின்றேன். சாதாரணமாக ஒரு எதிர்ப்பாளரை இடத்திலே நாம் பேசும் பொழுது, ஒரு ஆணோடோ ஒரு பெண்ணோடோ சாதாரணமாய் நாம் பேசுகின்ற பொழுது அதை அவர்களை பார்க்கின்ற விதம், அவர்களோடு பேசுகின்ற விதம் எல்லாம் அது சாதாரணமாகவே பேசிவிட்டு போவதோடு போய்விடும். ஆனால் அதே காரியத்தை இயேசு சொல்லும்போது சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை இச்சையோட பார்த்தால், ஒரு ஸ்திரியை சாதாரணமாய் பார்க்கின்றது அது சாதாரண விஷயம். அதே ஸ்திரியை இச்சையோடு நீ பார்த்தால் விபச்சாரம், உன்னுடைய இருதயத்திலே விபச்சாரத்தினுடைய ஆவி, இந்த இருதயத்தை விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி என்றால் இந்த விபச்சார பாவம், நீ ஒரு விபச்சாரன் என்பதை எப்படி அது காட்டுகிறது என்றால், நீ இச்சையோடு பார்த்ததுனால நீ விபச்சாரக்காரன். இச்சையோடு பார்க்காது இருக்கும் வரைக்கும் சாதாரணமாய் பேசுவதைப் போல நீ பேசிவிட்டு போகின்ற அந்த வாழ்க்கை உனக்குள்ளே ஒரு விபச்சார பாவத்தையும் கொண்டு வரவில்லை. எப்போது இச்சையோடு பார்த்தாயோ அப்பொழுதே நீ விபச்சாரம் செய்தாயிற்று. அதைத்தான் இங்கே நாம் பார்க்கின்றோம். ஒரு பணத்தை கையாளுவது, பணத்துக்காக நாம் உழைப்பது, பணத்தை வருமானத்தை தேடிக்கொள்வதற்காக நாம் பாடுபடுவது, பிரயாசப்படுவது எல்லாம் சாதாரண விஷயம்தான். எல்லா அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் செய்வதை போல் சாதாரண விஷயம். ஆனால் அந்த ஸ்திரியை எப்போது இச்சையோடு பார்க்கும் பொழுது விபச்சாரத்தின் ஆவி வருகின்றதோ, அதே போல இந்த பணத்தை ஒருவன் இச்சிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போதுதான் அவன் பணாசை கொண்ட மனுஷனாய் மாறுகின்றான். இந்த பணத்தை யாரெல்லாம் இச்சிக்க முடியும்? வறுமையில் இருப்பவனும் இச்சிக்க முடியும், நடுத்தரத்தில் இருப்பவன் இச்சிக்க முடியும், வசதியாக இருப்ப எல்லோரும் பணத்தை இச்சிக்கக்கூடிய வாழ்க்கை. விபச்சாரத்தின் ஆவி யாருக்கு வர முடியும்? இந்த உலகத்திலே கண்களை உடைய எல்லா மனுஷன், அவன் எப்படிப்பட்டவன், வாலிபனாக இருக்கலாம், முதிர் வயதில் உள்ளவனாக இருக்கலாம், அவன் திருமணமானவனாக இருக்கலாம், எப்படிப்பட்டவனுக்கும் அவனுடைய கண்கள் இச்சையோடு பார்க்குமா இருந்தால் அவன் எப்பவும் விபச்சாரக்காரன் தான். அதே போன்றுதான் பணத்தை எந்த தரத்திலே வாழ்கிறவர்களாக இருந்தாலும் பணத்தை இச்சிப்பார்களாக இருந்தால் அவர்கள் பணாசை கொண்டவர்கள். ஆகையால் இப்படி இந்த இச்சை என்கின்ற காரியம் எப்படி நமக்குள்ளே வருகின்றது? நாம் பணத்தை எப்படி இச்சிக்கின்றோம்? நமக்குள்ளே அந்த இச்சிக்கின்ற ஆவி இருக்கின்றதா என்பதை அதைத்தான் நாம் அதை குறிப்பிட்டு சொல்லும் பொழுது அந்த வசனத்திலே நாம் வாசிப்போம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. பணத்தை யார் இச்சிக்கின்றார்கள் என்பதற்கு இது எதை வைத்து நாம் சோதித்து பார்க்க முடியும் என்றால், நமக்குள்ளே நான் பணத்தை இச்சிக்கின்றேனா, பணாசை எனக்குள் இருக்கா, இதையெல்லாம் எப்படி சோதித்து பார்க்க முடியும் என்றால், ஒருவனுடைய விசுவாசம், தேவன் மேல் கொண்டிருக்கிற விசுவாசம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீதிக்கும் கொண்ட வாழ்விலே விசுவாசம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்கின்ற விசுவாசம், இவ்வாறு இந்த உலகத்திலே தேவனை சார்ந்து வாழுகின்ற விசுவாசம், இப்படிப்பட்ட அந்த விசுவாசத்திற்கு
குறைவு ஏற்படுகின்ற சூழ்நிலைகள் என்று வரும்போது, அந்த விசுவாசத்திற்கு சேதம் ஏற்படுகின்ற சூழ்நிலை வரும்பொழுது, அந்த விசுவாசத்திலே சோர்வு உண்டாகக்கூடிய சூழ்நிலை வரும்பொழுது, அங்கே அவன் பணத்தை இச்சிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதுதான் அதனுடைய அடையாளம். நான் பணத்தை எப்படி இச்சிக்கின்றேன்? இச்சை என்றால் என்ன? அதாவது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறார் என்றால் இச்சை என்றால் என்ன? அந்த கவர்ச்சியையோ, அதனாலே அந்த பார்வையிலே வருகிற இன்பத்தை தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடிய, அந்த இன்பத்தை தனக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடியதைப் போல இச்சை என்கின்ற, பணத்திலே இச்சை என்கின்ற காரியம் எல்லாம் பணத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே யார் பிரதானமாய் கொண்டு வாழ்கின்றான் அவன் இச்சிக்கின்றான் பணத்தை. இந்த உலகத்திலே பணம்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே முதலிடமாய் இருக்குமா இருந்தால், தேவனை காட்டிலும் பணம்தான் உங்களுக்கு முக்கியத்துவமாய் இருக்குமா இருந்தால், தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுவதை காட்டிலும் பணம் சம்பாதிப்பதுதான் உங்களுடைய பிரதான நோக்கமாய் இருந்தால், தேவனுக்கு கொடுக்கிற முதலிடத்தை காட்டிலும் பணத்திற்கு நீங்கள் முதலிடம் கொடுக்கிறவர்களா இருப்பீர்களா இருந்தால், தேவனை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கையை விட பணத்தையும் இல்லாவிட்டால் அதனை சார்ந்த தொழிலையோ வேலையோ சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு ஒட்டி கொண்டிருக்கிற காரியங்கள் வரும்போதெல்லாம் இங்கேதான் அதை இச்சிக்க ஆரம்பிக்கின்றோம். அந்த தொழிலை இச்சிக்க ஆரம்பிக்கின்றோம். அதில் வருகின்ற பணத்தை இச்சிக்க ஆரம்பிக்கின்றோம். காரணம் என்னென்றால், இந்த உலகத்திலே பணம்தான் பிரதானமாய் நம்முடைய சிந்தையிலே மேலோங்கி இருக்கின்றது. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஐஸ்வர்யவான் அவரிடத்திலே வந்தார். மத்தேயு 19 நான் பார்க்கணும். அவன் கேட்டால், நித்திய ஜீவனை அடைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் சொன்ன, அவனிடத்திலே ஒரு குறை இருக்கின்றது. என்ன? உன்னுடைய இருதயம் எங்கே இருக்கிறது என்று அவனை சோதித்து பார்க்கும்படி சொன்னார். அவனுடைய இருதயம் எங்கிருந்தது? அவனுடைய இருதயம் எல்லாம் ஐஸ்வர்யத்தின் மேலே இருந்தது. அவன் எத்தனையோ கற்பனைகளை கை கொள்ளுகிறவனாக இருந்தான். பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட கற்பனை, மோயிசனோடு கொள்ளப்பட்ட கற்பனையெல்லாம் கை கொள்ளுகிறவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய இருதயம் எதை பற்றி பிடித்து கொண்டிருந்தது என்றால் பணத்தை தான் பற்றி பிடித்து கொண்டிருந்தது. ஆண்டவராகிய இயேசு அதை பார்த்தார். அவர் சொன்னார், உன்னுடைய பொக்கிஷம் இப்பொழுது எங்கே இருக்கிறது தெரியுமா? அது பூமியிலே இருக்கிறது. யாருடைய வாழ்க்கையிலே பணம் அவளுக்கு பொக்கிஷமாக இருக்குமா இருந்தால் அந்த இருதயம் அங்கே இருந்து கொண்டே இருக்கும். பேங்கிலே ஏதாவது ஒரு பேங்கிலே டிபாசிட் பண்ணி இருந்தால் அடிக்கடி என்ன சிந்தனை வரும்? நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தால், நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால், நமக்கு ஏதாவது தேவை வந்தால், டிபாசிட்டிலே ஒரு 10 லட்ச ரூபா இருக்கின்றது, இல்லாவிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்கின்றது, அதை கொண்டு அதை செய்யலாம் என்று பொக்கிஷம் இருதயம் அங்கேதான் அது பற்றி கொண்டிருக்கிறது, அதைத்தான் சார்ந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் அந்த வாலிபனுக்கு அப்படித்தான் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவன் உனக்கு வேண்டுமா இருந்தால் உன்னுடைய பொக்கிஷம் நித்தியத்துக்குரிய இடத்துக்குள் உன்னுடைய இருதயம் இருக்க வேண்டும். பரலோகத்திலே பொக்கிஷத்தை நீ முதலாவது அவனுடைய பொக்கிஷம் பரலோகத்திலே இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த பூமிக்குரிய ஐஸ்வர்யத்தின் மேல் நீ வைத்திருக்கிறவனுடைய இருதயத்தினுடைய நாட்டத்தை விட்டுவிடு, அதை வெறுத்து விடு, அதை இழந்து விடு என்றால். ஆனால் அவனால் அதை செய்ய முடியவில்லை. அவன் அந்த அளவுக்கு அவனுடைய இருதயத்தை இந்த பணத்தின் மேல் நாட்டம் கொண்ட வாழ்விலிருந்து அவனால் விலக்க முடியவில்லை. அவன் துக்கத்தோடே போய்விட்டான். நித்திய ஜீவனை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? நித்தியத்துக்குரிய வாழ்க்கையிலே தங்களுடைய இருதயத்தை வைத்திருப்பவர்கள். நாம் இந்த உலகத்திலே நான் சொன்னதை போல நீங்கள் எவ்வளவு பாடுபட்டு பிரயாசப்பட்டு எவ்வளவு பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று போராடுகிறீர்களோ, பிரயாசப்படுங்கள். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார். அது ஆவிக்குரிய பிரயாசம், சரீர பிரயாசம், எல்லா பிரயாசம் தான். அவ்வாறு ஆனால் நாம் எப்படித்தான் பிரயாசப்பட்டாலும் பணத்தை சம்பாதிப்பதற்கு, நம்முடைய குடும்ப தேவையை சீர்படுத்துவதற்கு என்னதான் பணத்தை சம்பாதிப்பதற்கு பிரயாசப்பட்டாலும் அந்த பணத்தை இச்சிக்கின்ற மனுஷர்களாக வாழ்வு மாறிவிடக்கூடாது. அதாவது பணம்தான் முக்கியம், பணம்தான் பிரதானம். பணம் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஒன்று நடக்காது.
பணத்தை சம்பாதிப்பதே பிரதான நோக்கம். அதற்குத்தான் முதலிடம், அதற்குத்தான் முழு நேரம், அதற்குத்தான் முக்கியத்துவம். இரண்டாவது தான் தெய்வம், இரண்டாவது தான் தேவனுக்குரிய காரியம். இந்த வாழ்க்கை எப்பொழுது நமக்கு மேலோக ஆரம்பிக்கிறதோ, அதை இச்சிக்க ஆரம்பிக்கிறோமோ, விசுவாச வாழ்க்கை அவர்களிடத்திலிருந்து வலுவி போக ஆரம்பிக்கின்றது. வலுவி என்றால் அப்படியே நழுவிக்கண்டு திடீரென்று போவதல்ல, கொஞ்சம் கொஞ்சமாய் அது நழுவிக்கண்டு போக ஆரம்பிக்கின்றது. இப்படி விசுவாசம் நழுவி போகும் பொழுது அங்கே என்ன நடக்கும்? அவன் இந்த பணாசை கொண்டு பணத்தை இச்சிக்க ஆரம்பித்து விட்டால் அநேக வேதனைகள் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை உருவ குத்தும். அநேக வேதனைகள் என்றால் என்ன? வாழ்க்கையில் அவனுக்கு திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் அவனுடைய இச்சை பூர்த்தியாக்கப்பட வேண்டும். அந்த பணத்தின் மேல் கொண்ட இச்சை அவனுக்கு வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள் இருக்காது. அது இன்னும் 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 இச்சை கூடிக்கொண்டே இருக்கும். ஒரு 70 வயது 75 வயது முதிர் வயதில் உள்ள மனுஷனும் கூட கண்களின் இச்சை இருக்க செய்கின்றது. அவன் எத்தனை வருடம் இச்சிக்கின்றான்? அவனுக்கு அறிவு தெரிந்த அளவிலிருந்து அவன் இத்தனை வருடம் வரைக்கும், கிட்டத்தட்ட 60-65 வருடம் வரைக்கும் அவன் இச்சித்து கொண்டே இருக்கிறானே, திருப்தி இல்லையே. இந்த வாழ்விலே பணம் அவ்வாறான வாழ்க்கையிலே, மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்தி இல்லாத, சந்தோஷம் இல்லாத அந்த வாழ்க்கைக்குள்ளே அவனை நடத்தும் பொழுது அந்த இச்சை அவனுக்குள்ளே பெருக என்ன செய்கின்றான்? அந்த இச்சையினாலே பணத்தை இன்னும் அதிகமாய் தேட வேண்டும், பணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று அவன் தன்னுடைய தொழிலை பெருக்க விரும்புகின்றான், தன்னுடைய வருமானத்தை பெருக்க விரும்புகிறான், அதற்காக கடன்பட விரும்புகின்றான், அதற்காக அதை ஏதோதெல்லாம் செய்ய விரும்புகின்றான், அதற்காக தன்னுடைய முழு நேரத்தையும் அதுக்குள்ளே செலவழிக்கின்றான், தன்னுடைய முழு சரீர பலத்தையும் அதுக்குள்ளே செலவழிக்கின்றான். இப்படியெல்லாம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே அநேக வேதனைகள், அவனுடைய திருப்தி இல்லாத வாழ்விலே, போதுமங்கின்ற மனதில்லாத வாழ்விலே உருவாகின்ற அப்படிப்பட்ட அநேக வேதனைகளாலே அவன் தன்னை உருவ குத்தி கொண்டிருக்கின்றான். அநேக பிரச்சனைகள் அவனுக்கு வருகின்றது. அநேக மனுஷரோடு அவன் போராட வேண்டி இருக்கின்றது. அநேக சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. அநேக தன்னுடைய பண விஷயத்துக்கு எதிராக வரக்கூடிய அநேக சூழ்நிலைகளுக்கூடாக அவனால் அங்கே சமாதானமாய் வாழ முடியாத சூழ்நிலை. தேவனுடைய சமாதானம் இல்லை, அவருடைய சமூகம் இல்லை, அவருடைய பிரசன்னம் இல்லை, அவரை பற்றி விசுவாசம் வலுவி இப்படியெல்லாம் பணத்தை இச்சிக்கின்ற வாழ்வு இருக்கின்றதே. இப்போது இந்த இச்சை யாரிடத்திலே இருக்கின்றதோ அவர்கள் பண ஆசையுடையவர்கள். அது வறுமை கோட்டிலே வாழ்கிறவர்களாக இருந்தாலும் இந்த பணமே வாழ்க்கையில் பிரதானம். தெய்வம் இருக்கின்ற இடத்திலே பணத்தை வைத்திருப்பது, தெய்வத்தை எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே தேட வேண்டுமோ அந்த இடத்திலே பணத்தை வைத்துக்கொண்டு பணத்தை தேடுவது. பணம் தன்னுடைய வருமானம் வரும்போதெல்லாம் அவர்களுக்குள்ளே நல்ல மகிழ்ச்சி, திருப்தி, சந்தோஷம். அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையிலே எதை பணத்தை மையமாய் கொண்டு வாழ்கின்ற வாழ்வு. அவ்வாறு இச்சிக்கின்றவர்களால் என்ன செய்வார்கள்? பணத்தை இச்சிக்கின்றவர்களுடைய வாழ்விலே அங்கே கீழே வாசிப்போம். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பண விஷயத்திற்காக பணத்தை இச்சிக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? யாரிடத்திலே பணத்தை இச்சித்து பணாசை கொண்டவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களிடத்திலே பொறுமை இருக்காது, அவரிடத்திலே அன்பு இருக்காது, அவரிடத்திலே சாந்த குணம் இருக்காது. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய பணத்தை யாராவது ஏமாற்றி விட்டால், தங்களுடைய பணத்திலே தங்களுடைய வருமானத்திலே யாராவது கை வைத்து விட்டால், யாராவது களவாடி விட்டால், கொடுக்கல் வாங்கலிலே யாராவது தங்களை ஏமாற்றி விட்டார், இல்லாவிட்டால் தங்களுக்குரிய பணத்திலே ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே யாராவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்வு அங்கே சூழல் உருவாகி விட்டால் இவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படிப்பட்ட மனுஷரிடத்திலே அன்பு காட்ட மாட்டார்கள், அப்படிப்பட்ட மனுஷர்களை வெறுப்பார்கள், அப்படிப்பட்ட மனுஷரிடத்திலே பொறுமையின்றி அவர்கள் சண்டை போடுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள். அவனுடைய பணத்தை
அவர்கள் தங்களுக்கு கிடைக்கும்படிக்கு அவர்கள் போராடுவார்கள். அவர்கள் கடின சாந்த குணம் நீங்கி கடின இருதயம் உள்ள மனுஷர்களாக மாறுவார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பணம் எங்கெல்லாம் நமக்கு யாரால் இந்த பணங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றதோ, அது தொழில் ரீதியாகவோ இல்லாவிட்டால் பூமிக்குரிய வாழ்க்கையிலே கொடுக்கல் வாங்கல் ரீதியாகவோ இல்லாவிட்டால் அங்கே நாம் செய்கின்ற நன்மைகளின் ரீதியாகவோ இப்படிப்பட்ட காரியங்களில் எல்லாம் இந்த பணத்திற்கு சேதம்ங்கிறது ஒன்று வரும்பொழுது அப்படிப்பட்ட சேதத்தை உருவாக்குகின்ற மனுஷர்களிடத்திலே நாம் எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றோம், அந்த சூழ்நிலைகளிலே எவ்வாறு நடந்து கொள்ளுகின்றோம்? அவ்வாறான காரியங்களிலே இந்த பணத்தை இச்சித்து இவ்வாறு வாழ்கின்றவர்கள் விசுவாசம் அவருடைய வாழ்க்கையிலிருந்து வழுவி போகும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை இழப்பார்கள். அதாவது தேவனை சார்ந்து வாழ்கின்ற விசுவாசம் அவர்களுக்கு இருக்காது. ஏனென்றால் இந்த பணத்தையே சார்ந்து பணத்தையே நம்பி இருந்தபடியினால் அந்த பணம் சேதம் படுக்கிற வாழ்க்கை வரும் பொழுது அவர்கள் இப்பொழுது தெய்வம் அதை பார்த்து கொள்ளுவார், தேவன் அதை எனக்கு கொடுக்க சித்தமாந்தால் தேவன் அதை அதற்கு அதிகமாகவே கொடுப்பார் என்று இவ்வாறெல்லாம் கர்த்தரை சார்ந்து வாழ்கிற விசுவாசம் இல்லாமல் அவர்களுடைய விசுவாசம் முறையும் சமாதானத்தை இழப்பார்கள். அவர்கள் இதுவரைக்கும் நல்ல சமாதானமாக இருந்தார்கள். பண விஷயத்திலே எப்போது அவர்களுக்கு ஒரு சேதம் வருகின்றதோ, யார் அதை கொடுக்கின்றார்களோ அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு சமாதானம் இருக்காது. முறுமுறுப்பு, குறை சொல்லுதல், அங்கே இருதயத்திலே சஞ்சலம் எல்லாம் நிறையும். அப்படிப்பட்ட மனுஷரிடத்திலே பொறுமையாக இருக்க மாட்டார்கள். அவர்களோடு சண்டை போடுவார்கள், வாக்குவாதம் பண்ணுவார்கள். பணத்தை எனக்கு தர வேண்டும் என்று கடினமாய் சார்ந்த ஒன்று நீங்கி கடினமாய் இருப்பார்கள். அன்பு இருக்காது. இப்படி யாராவது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வருமானத்திற்கோ உங்களுடைய பணத்திற்கோ ஏதாவது ஒரு சேதத்தை உண்டு பண்ணினால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோ அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலோ நீங்கள் சமாதானத்தையும் பொறுமையையும் அன்பையும் சாந்த குணத்தையும் அடையும்படிக்கு அந்த வாழ்க்கையிலே அந்த மனுஷர்களிடத்திலே அவ்வாறு நாம் நடந்து கொள்ளுகிறவர்களாயிருந்தால் இந்த பணத்தை இச்சிக்கின்ற இந்த வாழ்க்கையிலே நாம் விடுபட்டு பணாசை என்கின்ற அந்த வாழ்க்கையிலே நாம் விடுபட்டு தேவனுடைய மனுஷர்களாய் அவைகளை விட்டு ஓடுகின்ற வாழ்விலே அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் அப்படிப்பட்ட மனுஷரிடத்திலே இவ்வாறெல்லாம் நடந்து கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் பணத்தை இச்சிக்கின்றவர்கள், அவர்கள் பணத்தை நேசிக்கின்றவர்கள். இப்படி நான் சொல்லும் பொழுது நீங்கள் ஒருவேளை இவ்வாறு கூட யோசிக்கலாம், ஏன் நம்முடைய பணத்தை ஏன் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஏன் தேவையில்லாத பிரச்சனைகளை ஏன் நாம் உருவாக்க வேண்டும், நம்முடைய பணத்தை நாமே வைத்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட தேவையில்லாமல் அடுத்தவர்களோடு பொறுமை இழந்து கதைக்க தேவையில்லை, அடுத்தவர்களது சாந்த குணத்தை இழக்க தேவையில்லை, வீணான பிரச்சனைகளுக்கு போக வேண்டிய தேவையில்லை என்று அவ்வாறு கூட சிந்திக்கலாம். ஒன்று, பணத்தை இச்சிக்கக்கூடாது. இரண்டாவது, பணத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பணத்திலே ரெண்டு பக்கமும் அது அச்சிடப்பட்டு இருக்கின்றது. அந்த ரெண்டு பக்கமும் எதற்கு ஒப்பானதென்றால், ஒன்று ஒரு பக்கம் அதை நாம் இச்சிக்கக்கூடாது, அதாவது அதுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடாது. தெய்வத்தினுடைய ஸ்தானத்திலே தெய்வத்தை தேடுகின்ற வாழ்விலே தேவனுக்கு கொடுக்கிற முதலிடத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் விசுவாச வாழ்க்கைக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்துக்குள்ளாய் பணம் வந்து இருந்துவிடக்கூடாது. ஒன்று. இரண்டாவது, அடுத்த சைட்டு, பணத்திலே உண்மை இருக்க வேண்டும். அந்த உண்மை, இந்த இரண்டு விஷயமும் பிரதானமாய் நாம் பண விஷயங்களிலே நாம் சரியாக கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நாம் ஒன்றிலே இச்சிக்கவில்லை என்று இருந்தாலும் இன்னொன்றிலே உண்மை என்கின்ற
அந்த வாழ்க்கையிலே நாம் தோல்வியடைந்தவர்களாக இருக்க முடியும். ஆண்டவர் சொன்னார், அநீதியான உலகப் பொருளிலே நீங்கள் உண்மையாயிராவிட்டால் தேவனுடைய காரியங்களில் உண்மையாயிருக்க மாட்டீர்கள். ஆகையால் கொஞ்சத்திலே உண்மையாயிருங்கள். கொஞ்சம் என்று சொல்லுவதெல்லாம் பணம்தான். பணம் எல்லாம் அதிகமில்லை. அது அதிகம் என்று சொல்லுவதெல்லாம் பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்கள், கொஞ்சம் என்று சொல்லுவதெல்லாம் இந்த பூமிக்குரிய பணம். ஆகையால் இந்த பணத்திலே ஒருவன் உண்மையாய் வாழ வேண்டும். எப்படி அவன் உண்மையாய் வாழ வேண்டும்? என்னிடத்திலே ஒருவர் வந்து ஒரு 1,00,000 ரூபா பணத்தை கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பணத்தை கொடுத்தால், அந்த பணத்தை வாங்கின நாள் இப்போது அவர் சொல்லுகிறார், அந்த பணத்தில் ஒரு 50,000 ரூபாவை இந்த ஒரு சௌரம் வருவார், இவருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார். சொன்னால் நான் என்ன செய்வேன்? அது என்னிடத்தில் இருக்கின்ற பணத்தை நீங்கள் எப்படி கொடுக்க சொல்ல முடியும் என்று அவ்வாறு சொல்லுவோமா? இல்லாவிட்டால் அவர் சொன்னதை போல அந்த பணத்தை அவர் சொல்லுகிறவரிடத்திலே கொடுப்போமா? என்ன செய்வோம்? சொன்னவரிடத்திலே தான் கொடுப்போம். ஏன்? அது யாருடையது? இந்த பூமியிலே இன்றைய வரைக்கும் உங்களிடத்தில் இருக்கின்ற பணம், அது உங்களுடைய பேங்கில் இருக்கலாம், உங்களுடைய வீட்டில் இருக்கலாம், உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கலாம், எந்த விதத்திலும் உங்களிடத்தில் இருக்கின்ற பணம் அது உங்களுடையது என்றே நீங்கள் உரிமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் அது தேவன் எனக்கு கொடுத்தது என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அதையெல்லாம் தேவன்தான் உங்களுக்கு கொடுத்தார் என்பதே நம்முடைய முழு சிந்தையிலும் அதுதான் நிறைந்திருக்க வேண்டும். மற்றபடி அது நான் சம்பாதித்தது, நான் கஷ்டப்பட்டது, நான் பிரயாசப்பட்டது, நான் என்னை வருத்தி நான் தேடிக்கொண்டது, உழைத்தது, சம்பாதித்தது, சேமித்தது, நாம் தான் எல்லாம் செய்கின்றோம். அதை செய்வதற்குரிய பலனை யார் தந்தார்? அதை செய்வதற்குரிய சுகத்தை யார் தந்தார்? கை ஒன்று இல்லாமல் போனால், கால் ஒன்று இல்லாமல் போனால், கண் தெரியாமல் போனால், சரீரத்திலே மோசமான கொடிய வியாதி ஒன்று வந்தால், படுக்கையிலே போனால் எப்படி பணம் சம்பாதிக்க முடியும்? எப்படி பொருளை தேட முடியும்? இதையெல்லாம் யார் செய்கின்றார்? தெய்வம். தேவனுடைய கிருபை இருக்கிறபடியினாலே தான் கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட பலனை தந்து நாம் அதை தேவ பக்தியுள்ள மனுஷர்களாய், நீயோ தேவனுடைய மனுஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவனுடைய மனுஷர்களாக இருந்து நம்மால் எந்த அளவுக்கு நாம் பாடுபட வேண்டுமோ அந்த அளவுக்கு பிரயாசப்பட வேண்டும். அவ்வாறு சம்பாதிக்கின்ற பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சேமிக்க வேண்டும். ஜான் வெஸ்லி என்கின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பரிசுத்தவான் சொல்லுவார், எந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்க முடியுமோ அந்த அளவு கஷ்டப்பட்டு உழையுங்கள். எந்த அளவுக்கு பணத்தை சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சேமியுங்கள். உங்களுடைய சொந்த செலவுகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கெல்லாம் வரையறை வைத்திருக்க வேண்டும். எத்தனை சகோதர சகோதரிகள், உங்களுடைய வருமானத்தை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் கணக்கு பார்க்கின்றீர்களா? உங்களுடைய செலவை கணக்கு பார்க்கின்றீர்களா? தேவன் அது கொடுத்த பணம் என்பதை யார் அவ்வாறு சிந்தித்து வாழ்கின்றார்களோ அவர்கள் கணக்கு பார்ப்பார்கள். ஆண்டவர் அங்கே கணக்கு ஒப்புவி என்று சொல்லும் பொழுது அவன் கணக்கு கொடுத்தான். இதோ நீர் கொடுத்தது இத்தனை கொடுத்தீர், இதோ இத்தனை இருக்கின்றது, கணக்கு கொடுத்தான். தெய்வம் நமக்கு கொடுக்கின்ற எந்த பணமும் அது தேவனுடையது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் அதை தருகின்றார். மற்றபடி நீங்களாக அதை தேடுகிறீர்கள் என்ற அந்த வாழ்வு உங்களுக்குள் இருக்கும் வரைக்கும் பணத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்கள் அல்ல என்பதை அதுவே நிரூபித்து காட்டுகின்றது. தெய்வம் அதை தந்தார் என்றால் அதை எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு சேமிக்க வேண்டும். உங்களுடைய விருப்பத்திற்கு பணத்தை கையாள முடியாது, உங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் செலவழிக்க முடியாது, நீங்கள் விரும்பினதெல்லாம் வாங்க முடியாது, நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் தேட முடியாது. ஏனென்றால் தேவன் அதை அனுமதிக்க வேண்டும். அதை செய்வதற்கு கர்த்தர் அனுமதித்தாலும் நாம் அதை செய்ய வேண்டும். அதை வாங்குவதற்கு கர்த்தர் அனுமதித்தாலும் அதை நாம் வாங்க வேண்டும். மற்றபடி பணம் என்னிடத்தில் இருக்கின்றது, நான் நினைத்த இஷ்டத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்றாலும் நான் செய்யலாம் என்று நீங்கள் பணத்தை உங்களுடையது என்று எண்ணிக்கொண்டு வாழ்ந்தால் அந்த பணத்திலே நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் இல்லை. ஆகையால் அவ்வாறான ஒரு வாழ்க்கையிலே தான் அந்த பணத்தை எந்த அளவுக்கு சேமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்க வேண்டும். அடுத்த மூன்றாவது காரியம், நீங்கள் எந்த அளவுக்கு பணத்தை சேமித்தீர்களோ
அந்த சேமித்த பணத்திலிருந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். சபைக்கு கொடுக்க சொல்லுகின்றாரா? சபைக்கு கொடுக்க வேண்டும். தேவனுக்கு காணிக்க கொடுக்க சொல்லுகிறாரா? காணிக்க கொடுக்க வேண்டும். ஏதாவது கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறாரா? கொடுங்கள். யாருக்காவது நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரோ நன்மை செய்யுங்கள். உன்னுடைய தேவைக்கு, உன்னுடைய காரியத்திற்கு எடுத்துக்கொள் என்று அனுமதிக்கின்றாரா? எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றை உங்களுக்கு பேசவில்லை. என்னுடைய ஜீவியத்திலே இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையிலே நான் பண விஷயத்தை குறித்து நான் தேவன் எனக்கு கொடுத்த வெளிச்சத்தின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையின் நடைமுறையைத்தான் நான் உங்களிடத்திலே பேசுகின்றேன். ஆகையால் இந்த பூமியிலே எதை குறித்தும் பண விஷயம் என்று வரும்பொழுது, தொழில் விஷயம் என்று வரும்பொழுது, வருமான விஷயம் என்று வரும்பொழுது அங்கே என்ன செய்வதில்லை? எதை குறித்தும் சஞ்சலப்படுவதில்லை, எதை குறித்தும் வருத்தப்படுவதில்லை. ஏனென்றால் பிதாவானவர் கொடுக்கிற ஜாவும் என்னிடத்தில் வரும். அவர் எதை நமக்கு கொடுக்க விரும்புகிறாரோ அது வரும். எந்த வருமானத்தை கொடுக்க விரும்பும் அந்த வருமானம் வரும். ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வருமானத்தை எல்லாம் தெய்வம்தான் உங்களுக்கு தர வேண்டும். நாம் உண்மை உள்ள ஜனங்களாய் இருந்தால் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது பிரயாசப்பட்டு நீங்கள் பணத்தை தேடுகின்றீர்கள், தேவன் அதுக்குரிய வாழ்க்கை வசதியையும், சரீர பலம், சுகம், சூழ்நிலைகள், தொழில் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி தருகின்றார். அதற்கு பிற்பாடு அந்த பணத்திலே எப்படி உண்மை உள்ளவர்களாய் வாழுகின்றோம்? அந்த வாழ்விலே தெய்வம் சொல்லுகிறதை செய்வதற்கு மனதில்லாமல் என்னுடைய பணத்தை நான் எப்படி கொடுப்பது? என்னுடைய பணத்திலிருந்து எடுத்து விட்டால் கொஞ்சம் அந்த தொகை குறைந்து விடுமே, நான் அதற்காகத்தான் இதை வைத்திருந்தேன், இதற்காகத்தான் இதை வைத்திருந்தேன் என்றெல்லாம் சொல்லி அந்த வாழ்க்கையிலே தேவன் பூரணமாய் நம்மோடு அவர் பண விஷயத்திலே இடைபட முடியவில்லை என்று சொன்னால் நாம் அந்த பணத்தை இச்சிக்கின்ற ஜனங்கள், பணாசை கொண்ட ஜனங்கள். பணாசை கொண்டவர்களாகவே நம்முடைய வாழ்க்கை மாறிக்கொண்டு போக முடியும். ஆகையால் இந்த உலகத்திலே தேவன்தான் நமக்கு அதை கொடுக்கின்றார் என்பதை முழு நிச்சயமாய் கொள்ளுங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன்தான் எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். நானாக என்னுடைய எந்த திறமையாலோ, என்னுடைய எந்த பலத்தினாலோ, பிரயாசத்தினாலோ நான் எனக்குண்டா எதையுமே நான் தேடவில்லை. தேவன்தான் கொடுத்தார். இன்றைக்கும் கர்த்தர் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றார். ஒரு காலத்திலே எத்தனையோ நிறைய என்னுடைய வியாபாரத்திலே நிறைய தொழிலாளிகளை, நிறைய பேரை வைத்துக்கொண்டு ஒரு காலத்திலே வியாபாரத்தை செய்தேன். ஆனால் இப்போதோ அதில் 100க்கு 20% கூட இல்லை. ஆனால் அந்த 100 பேர் இருந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே எனக்கு எப்படி தேவன் என்னை நடத்தினாரோ அதே போல தான் ஒரு 20% ஜனங்கள், 20% தொழிலாளிகள் இருக்கின்ற அந்த சூழ்நிலையிலும் தேவன் அதை விட அதிகமாகவே நடத்துகிறார். அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அதை விட அதிகமாகவே நடத்துகின்றார் கர்த்தர். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானமாய் வைத்திருக்கின்றார் கர்த்தர். என்னுடைய நேரத்தை எனக்கு அதிலிருந்து குறைத்தார். என்னுடைய பிரயாசங்கள் அதை அங்கே எல்லாம் அதிகமாய் அதை சபைக்குரிய காரியங்களுக்குள்ளே போவதற்காக அதையெல்லாம் தேவன் செய்தார். அங்கெல்லாம் உலகத்தினுடைய காரியங்களிலே அதையெல்லாம் கர்த்தர் குறைத்து அந்த வாழ்க்கையிலே அதையெல்லாம் குறைக்கும் பொழுது வருமானம் போய்விட்டது, வருமானம் குறைகின்றது என்றெல்லாம் ஒரு துளி கூட நான் சிந்திப்பதே இல்லை. ஏனென்றால் அது கொஞ்சமாக இருந்தாலும், 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் அது ஆண்டவருடைய கரத்தில் இருந்தால் போதும். அதுதான், அவ்வளவுதான். மற்றபடி நாம் எவ்வளவுத்துக்குத்தான் தொழிலை பெருக்கி கொண்டு போக வேண்டும் என்று நாம் எவ்வளவுதான் போராடி பிரயாசப்பட்டாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை என்றால் வேதனைகள் தான் மிச்சம். ஆகையால் அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் அன்றைய காலத்தை விட இன்றைய காலத்துக்கு எனக்கு அதிகமாகவே இருக்கின்றது. நான் என்ன செய்வேன், எனக்கு என்ன தேவையோ அதையெல்லாம் கர்த்தர் கொடுக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் வசதிகளையும் கர்த்தர் ஏதோ ஒரு வாழ் சுதத்திலே கர்த்தர் உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. காரணம் என்னென்றால் பணத்தை
நான் இச்சிக்கின்ற வாழ்க்கையிலே பண ஆசை கொண்ட மனுஷனாய் இல்லாம் அதை விட்டு விலகி ஓடு என்கிற மனுஷனாய் ஓடிக்கொண்டிருக்கின்றேன். நான் அதற்காக பூர்ணமாய் கடந்து வந்தேன் என்றில்லை, இன்றைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கின்றேன். இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய பணம் விஷயம் என்று வரும்பொழுது விசுவாசம், சமாதானம், பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையிலே இந்த பணம் அதுக்கு சேதத்தை கொண்டு வந்து விடக்கூடாதபடிக்கே அங்கே ஓடிக்கொண்டிருக்கின்றேன். ஒரு ஊழியனாய் இருப்பவனுக்குரிய தகுதியை அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, ஒரு சபையிலே ஒரு மூப்பனாகவோ சபையிலே ஒரு ஊழியனாகவோ இருந்தால் அவன் பணாசை இல்லாதவனாகவும் இருக்க வேண்டும். ஆகையால் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே பணாசை இல்லாதவன் தான் கர்த்தர் இதை கொடு என்றால் கொடுப்பான். ஐயோ, இவ்வளவத்தை கொண்டு போய் சபைக்கு கொடுப்பதா, இவ்வளவத்தை கொண்டு போய் காணிக்கை போடுவதா, இவ்வளவத்தை அடுத்தவர்களுக்கு சும்மா கொடுப்பதா என்றெல்லாம் அவன் சிந்திக்க மாட்டான், கொடுப்பான். ஏன்? அவன் பண ஆசை இல்லாதவன். ஆசை பிடித்து கொண்டிருப்பவன் தான் கொடுக்க விருப்பம் இருக்காது. அப்படிப்பட்டவன் அங்கே எப்போதுமே அவன் சேர்ப்பதற்கே அவனுடைய எண்ணம் இருக்கும். ஜெர்மானியாவில் ஒரு பழமொழி இருக்கின்றது, கொடுத்தான் பெருகினான், சேர்த்தான் உருகினான் என்பதை போல எவர்கள் கர்த்தர் கொடுக்கின்றார் அவர் கொடுக்கின்றார்கள். கொடுக்கும் பொழுது கர்த்தர் சும்மாவா கொடுப்பார்? அதையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுப்பார் என்று வேதம் அவ்வாறு ரெட்டிப்பாய் கொடுப்பார் என்று தான் அதிகமாய் கேட்கின்றோம். நான் சொல்லுகின்றேன், அது ரெட்டிப்பல்ல, அது ரெட்டிப்புக்கே அதிகம். அப்படித்தான் கர்த்தர் கொடுக்கின்றார். கொடுத்து பாருங்கள், வாழ்க்கை எப்படி ஆசீர்வதிக்கப்படும். தரித்திரத்திலே வாழ்ந்த மனுஷன்தான் நான். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே தேவன் எனக்கு முதலாவது கற்பித்த பாடமே பண விஷயம்தான். பணத்தை குறித்த காரியத்திலே நான் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த வாலிப காலத்திலே கர்த்தர் அதை எனக்கு கற்பித்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே நான் பணத்தை நேசிக்க கூடாது, பணத்தை நீ இச்சிக்க கூடாது, பணத்தின் மேல் உனக்கு ஆசை இருக்கக்கூடாது. பணத்தை எந்த அளவுக்கு நீ சேமிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீ சேமிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அதை நீ செயல்படுத்த வேண்டுமோ அந்த அளவுக்கு நீ செயல்படுத்த வேண்டும். அதைத்தான் கர்த்தர் போதிக்கின்றார். ஏன்? அவ்வாறு செய்வதனாலே நஷ்டம் அடைவதில்லை, அவ்வாறு நாம் கொடுப்பதனாலே குறைவுபடுவதில்லை. நீங்கள் ஒருவேளை கொடுத்து விட்டால் உங்களுக்கு குறைவு வேண்டும் என்று சிந்திக்காதீர்கள். அதற்கு வேதம் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கின்றது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம், எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் பணாசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பணம் நம்மை கைவிட்டு போகும், பணம் நம்மை விட்டு விலகி போகும். ஒரு சுனாமி வந்து விட்டால், இல்லாவிட்டால் ஏதோ ஒரு பேரழிவு வந்து விட்டால், இல்லாவிட்டால் யாரோ ஒரு கொள்ளைக்காரர் அங்கே வீடு புகுந்து விட்டால் என்ன செய்துவிடும்? நம்மிடத்தில் இருப்பது அழிந்து போய்விடும், ஒளிந்து போய்விடும், அதெல்லாம் விட்டு விலகி போய்விடும். ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், நீ பணாசை இல்லாதவனாய் நடந்து கொள். நீங்கள் பணாசை எப்போது பணத்துக்கு முதலிடம் கொடுக்காமல், பணத்தின் மேல் இச்சை கொள்ளாமல், பணம்தான் பிரதானம் என்று வாழாமல், பணம் சம்பாதிப்பதே முழு நோக்கமாய் கொண்டு உன்னுடைய வாழ்க்கை இருக்காமல், தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய பரிசுத்தத்துக்கும் அவருடைய நாம மகிமைக்கும் நீ முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அதை இச்சிக்காமல் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்குள்ளே பணாசை இல்லாமல் இருந்து தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிரு. நீ அவ்வாறு நீ செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. இப்பொழுது ஒரு 10 லட்சம் ரூபா பணத்தை நாம் வைத்துக்கொண்டே 10 வருஷமும் கட்டி காத்து கொண்டு இருக்கின்றோம். அந்த 10 லட்சம் நம்மை விட்டு போவதற்கு அதிக நேரம் செல்லாது. ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து விட்டால், ஒரு ஆப்ரேஷன் வந்து விட்டால் 7 லட்சம் 8 லட்சம் காற்றாய் பறந்து போய்விட முடியும். அந்த கர்த்தர் சொல்லுகின்றார், நீ பணாசை இல்லாதவராய் வாழு, நான் உன்னோடு கூட இருக்கின்றேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே உன்னை ஆசீர்வதித்து நடத்துகின்ற நானே உன்னோடு இருந்தால் நீ எதற்கு நீ பயப்பட வேண்டும், எதற்கு நீ கலங்க வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவையோ அதையெல்லாம் நான் உனக்கு வாய்க்க பண்ணுவேனே. தெய்வம் யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்?
வாக்குத்தத்தங்களை நாம் வைத்துக்கொண்டு அங்கே எல்லா இடங்களிலும் நாம் அங்கே போர்டை போட்டுக்கொண்டு ஒட்டிக்கொண்டு வேதத்தில் கூட ஒட்டிக்கொண்டு திரியலாம். ஆனால் யாரை கர்த்தர் விடமாட்டார், யாரை கர்த்தர் விட்டு விலக மாட்டார், யாரை கைவிட மாட்டார்? பணாசை இல்லாதவர்களாய் யார் வாழ்கின்றார்களோ, தேவனுக்கு முதலிடம் கொடுத்து, பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, அவருடைய சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து யார் வாழுகிறார்களோ அவர்களை தேவன் விட்டு விலக மாட்டார், அவர்களை கைவிட மாட்டார். மற்றபடி பணத்தை நாம் இச்சித்து வாழ்கின்ற வாழ்விலே அது நம்மை கைவிட்டு போகும், அது நம்மை விட்டு விலகி போகும். இது நம்முடைய யுத்த காலத்திலே எத்தனையோ கோடீஸ்வரர் இருந்தவர்கள் பாருங்கள், தரித்திரத்திலே அவருடைய பிள்ளைகள் கடன் வாங்கி இன்றைக்கு பிஸ்னஸை செய்கின்ற வாழ்க்கையிலே இருக்கின்றார்கள். இன்னும் இந்த அமெரிக்கா தேசத்திலே ஒரு காட்டுத்தீ பரவியது. பெரிய பெரிய பிரபல்யமான நடிகர்கள், பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் எல்லோருடைய சொத்துக்களும் அங்கே அழிந்து போய் நடு ரோட்டிலே வந்து நின்றார்கள். மனுஷனுக்கு எல்லாம் விலகும். கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். அதுதான் வாக்குத்தத்தம். பணாசை இல்லாதவனுக்குத்தான் இந்த வாக்குத்தத்தம், பணத்தை இச்சிக்காதவனுக்குத்தான் இந்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். தேவன் எங்களோடு கூட இருக்க வேண்டும். அவர் எங்களோடு கூட இருக்க வேண்டுமா இருந்தால் இந்த பணம் இச்சிக்கின்ற வாழ்வை விட்டு நாங்கள் விலகி ஓடுங்கள். பணம் தேவைதான், பிரயாசப்படுங்கள், தேவனுடைய பலத்தை கொண்டு பிரயாசப்படுங்கள். ஆனால் அதை இச்சிக்காதீர்கள், அதற்கு முதலிடம் கொடுக்காதீர்கள், அதை கனம் பண்ணாதீர்கள், அதற்காக சமாதானத்தை இழக்காதீர்கள், அதற்காக மற்றவிடத்திலே பொறுமை இழக்காதீர்கள், பணத்துக்காக மற்றவிடத்திலே சண்டை போடாதீர்கள், பணத்துக்காக மற்றவிடத்திலே கடினமாய் நடந்து கொள்ளாதீர்கள். பணம் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலே உங்களை விட்டு விலகி போனாலும் நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நாடு. ஏன்? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த காரியம். ஆகையால் இந்த வாழ்க்கையிலே, இந்த பூமியிலே மிக கவனமாய் வாழுவோம். பணத்தை இச்சிக்காத வாழ்விலே வாழுவோம். இரண்டாவது, பணத்திலே உண்மையாய் வாழுவோம். தேவன் அந்த பணத்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்கின்றவர்களாக இருந்து நன்மை செய்ய பழகுங்கள், கொடுக்க பழகுங்கள். மற்றவர்களுக்கு எல்லாம் தேவன் தந்த பலத்தின்படி எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து வாழ்க்கையிலே உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்ற அந்த வார்த்தையை மட்டும் வாழ்க்கையிலே நாம் வைத்துக்கொண்டு இந்த மேலான ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே நாம் செய்கின்ற தொழிலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இன்னும் எந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் என்னோடு கூட இருக்க வேண்டும். அவர் என்னை விட்டு விலகாமல் கைவிடாமல் இருந்தால் மட்டும் போதும். மற்றபடி இந்த உலகத்திலே எந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இல்லாவிட்டால் பணத்தை நமக்கு தேடிக்கொள்ளக்கூடிய மனுஷரை முக்கியத்துவப்படுத்தி யாரும் நாம் ஜீவித்து விடுகின்ற வாழ்விலே இந்த ஆசீர்வாதத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை இழந்து விடாத வாழ்விலே நாம் வாழ்ந்து இந்த நாட்களிலே நாம் உண்மையுள்ள ஜனங்களாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுதாம். பூமியிலே வாழக்கூடியான ஒவ்வொரு மனிதனிடத்திலும் வேண்டாம்னு சொல்லக்கூடியான ஒன்று அவன் உண்ணக்கூடியான உணவு. அவனுடைய ஜீவித்தின் வாழ்க்கையிலே சாப்பிடக்கூடியான அந்த சாப்பாடு அவனுடைய அளவை மிஞ்சினதுக்கு பிற்பாடு அது எவ்வளோ கொளுத்த பதார்த்தத்தை கொடுத்தாலும் அவன் வேண்டாம்னு தான் அங்கே சொல்லுவான். ஆனால் இந்த பூமியிலே மற்ற எல்லாவற்றையும் அவன் தான்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் அந்த மனுஷனுடைய ஜீவியத்திலே அங்கே காணப்படக்கூடியதான ஒன்று. இங்கே பேசப்பட்டான இந்த பணம்ங்கிறான பணாசைங்கிறான காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வாழக்கூடியதான மனுஷனே என்று சொன்னான அந்த வார்த்தையினுடைய ஜீவியத்திலே அத்தனையும் அங்கே அது உள்ளடக்கப்பட்டதாக இங்கே இருக்கப்பட வேண்டும்ங்கிறான காரியங்களைத்தான் பரிசுத்த ஆவியானவர் கடந்த நாட்களிலே அங்கே பேசினான். நான் செய்யக்கூடியான வேலைகளானாலும், நான் செய்யக்கூடிய தொழிலானாலும், நான் செய்யக்கூடிய பிரயாணங்களானாலும், எந்த காரியங்களாலும் அது எல்லாமே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாய் உள்ளடக்கப்பட்டதாய், அது கீழ்ப்படிதப்பட்டதாய் ஒன்றாய் அங்கே இருக்க வேண்டும்.
கடந்த நாட்களில் தேவன் அங்கே பேசிய காரியங்கள் அங்கே ஒன்றொற்ற நாள் இந்த தொழிலொன்றான காரியங்கள் அது வெள்ளிக்கிழமை என்று வரும்போது வெள்ளிக்கிழமையிலே அங்கே வியாபாரிகள் வரமாட்டார்கள். அந்த நாளை அங்கே அதை அந்த தொழில் காரியங்களுக்குள்ள ஒன்று வலைப்பிடுவதற்கோ இல்லை பாய்வதற்கோ அந்த காரியங்களை அங்கே அதை பயன்படுத்தலாம்ன்றான காரியங்களை அதை செய்து கொண்டிருக்கும் போது தேவன் அங்கே பேசின காரியங்கள் அங்கே முதலிடம் கொடுக்கக்கூடியான இந்த காரியங்களிலே தேவ சமூகத்திலே இன்றைக்கு தொழிலை அதை எங்கே நீ அதை வைத்திருக்கிற இன்றைய நாட்கள் அது உபவாசத்தை நாட்களாய் தேவட சமூகத்தில் அதை நிற்கக்கூடிய அந்த நாட்களாய் அதை பயன்படுத்த முடியுங்கிறான அந்த காரியத்திலே தேவன் அங்கே இடைப்பட்ட காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் அங்கே உள்ளடக்கப்பட வேண்டும், அது பண்ணப்பட வேண்டும் என்ற காரியங்கள் இந்த நாட்களில் தேவன் பேசியான இந்த காரியங்களிலே அதிகமான உற்சாகத்தையும் வெள்ளனையும் தந்தார். நான் ஒருபோதும் பணத்தை நேசிப்பதில்லை, ஒருபோதும் என்னுடைய கையிலே நான் பணத்தை வைத்திருப்பதும் இல்லை. அங்கே எனக்கென்று ஒரு அக்கௌண்ட் அங்கே பேங்கில் இங்கே ஒரு அக்கௌண்ட்டும் இல்லை. அங்கே இந்த அக்கௌண்ட்னு சொல்லி இங்கே கொடுப்பனவு அந்த இழந்த கொடுப்பனவு கொடுக்கணும்னு சொல்லி அங்கே அந்த அக்கௌண்ட் திறக்க முடியாது அங்கே சொன்னார்கள். அப்பொழுது அந்த அக்கௌண்ட் அங்கே நான் திறந்து மற்றபடி அங்கே நான் சேர்த்து வைப்பதற்குரியான எந்த காரியங்களும் அங்கே இல்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டவர்கள் தேவன் கணக்கு கேட்கிறவர்களாக இருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட பணத்துக்கு கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அந்த காரியங்களிலே குறைபடக்கூடியான காரியங்களை தான் தேவன் நாட்களிலே வெளிப்படுத்தி காண்பித்தார். நானும் தேவடைய சமூகத்துக்கு முன்பாக உண்மையுள்ளவனாக இருக்க முடிய நான் பிரயாசப்படுகிறேன். இங்கே சங்கீதத்திலே ஒரு வசனத்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒருவன் ஐஸ்வர்யவானாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும்போது நீ பயப்படாதே. அவன் மரிக்கும்போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை. அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை சேருவான். கனம் பொருந்தனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். போதும். இங்கே சொல்லப்பட்ட போன்றான இந்த காரியங்களும் எவ்வளவாய் இங்கே நான் கனம் பொருந்தவனாக இருந்தாலும் மனுஷனால் புகழப்பட்டவனாக இருந்தாலும் அங்கே சொத்துளை சம்பாதித்தவனாக இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை அந்த பிதாக்களுடைய தேவடைய மகிமையை காணாத மறித்து போன அந்த பிதாக்களுடைய அந்த சந்ததியெல்லாம் நாங்கள் சேர்க்கப்படுவேன். மிருகங்களுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்வேங்கிறாங்க. இந்த காரியங்களை தேவன் அதிகமாக எங்கே பேசி இடைப்பட்டார். இந்த நாட்களில் தேவடைய சமூகத்துக்கு நானும் இந்த பூமியிலே வாழக்கூடியான என்னுடைய ஜீவ வாழ்க்கையிலே எந்த காரியங்களாக இருந்தாலும் தேவடைய சமூகத்துக்குள்ளே அது உள்ளடக்கப்பட வேண்டும், அது அடக்கப்பட வேண்டும்ங்கிறான காரியங்களிலே தேவனுக்கே முதலிடம் கொடுத்து ஜீவிக்க முடியான அந்த பரிசுத்த இந்த மேன்மையான வாழ்க்கையை வாழ பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய நாட்களில் நடத்தவன்னு விசுவாசிக்கிறேன். நான் தேவ ஆவியானவர் சபையிலே கொடுத்தான இந்த பண ஆசை எல்லா தீன்மைக்கும் வேறாக இருக்கிறதுங்கிறான அந்த வசனம் எனக்கு அதிகமாக அது விழிப்புள்ள ஒரு ஜீவியத்தை அது தந்தது. ஒரு வறுமை கோட்டில் வாழுகிற ஒரு மனிதனுக்கு கூடி அந்த பணம் அந்த ஆசை இருக்க முடியும். ஆரம்ப காலங்களிலே என்னுடைய ஜீவியத்திலே அதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகையால் ஆவியான இந்த வேளையிலே சபையிலே ஏன் பேசினார் என்பதை குறித்து நான் சிந்திக்கும்போது அங்கே எனக்குள்ளே அநேக குறைகளை நான் கண்டேன். என்னுடைய தேவனை கொடுக்கிற அந்த முதலிடத்தை நான் விட்டுவிட்டு தொழிலுக்கும் உலகத்துக்குரிய காரியங்களுக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, அது யாவும் தேவனை மையமாய் கொண்டு வாழ்கிற வாழ்க்கையை விட இந்த பூமியிலே எதற்கு நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அவை எல்லாமே பண ஆசைக்கும் விக்கிரகங்களுக்கும் அது சரியான ஒன்று. நான் இந்த பூமியிலே பேசினது போல ஒருவன் போஜனத்தை போதுமென்று சொல்வதை விட ஒரு காலமும் பணத்தை அவன் போதுமென்று சொன்ன எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படியாய் நான் இல்லாதபடிக்கு நான் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுடைய அன்பிலே திருப்தி காணுகிற ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். நிச்சயம் கர்த்தர் உதவிசுவான்னு நான் நம்புகிறேன். சபையில் அறிக்கை செய்கிறேன். அறிக்கையை காத்துக்கொள்ள தேவன் உதவிசுவராமே. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே இடைப்பட்டான அவருடைய சத்தியமுள்ள வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் குறையப்பட்ட ஒரு மனுஷனாய் நிற்கிறதே இன்றைக்கு தேவன் இன்றைக்கு என்னை கடிந்து கொண்டு பேசினார். இன்றைக்கு இந்த பூமியிலே ஒருவன் எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் இந்த லோகம் முழுவதையும் அவன் ஆதாயமாக்கினாலும் பணத்திலே அவன் பெரிதாக இருந்தாலும் தன் ஜீவனை அங்கே நஷ்டப்படுத்தும் போது இன்றைக்கு அவனிடத்தில் ஒன்றுமில்லை.
இன்றைக்கு அவன் உயிர் அவனை விட்டு பிரியும் போது அவன் ஒன்றையும் கொண்டு போவதும் இல்லை. இன்றைக்கு பூமியிலே பணம் அது எவ்வளவு அங்கே முக்கியமற்றது என்பதையும் நாட்களிலே தேவன் சபையிலே பேசினார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பணம் குறித்து பண கஷ்டம் என்கிற காரியம் வரும்போது, பண நெருக்கடி என்று வரும்போது, நான் முதலாவது இன்றைக்கு எதை சிந்திக்கிறேன்? இன்றைக்கு அந்த பண கஷ்டம் வரும்போது நான் தேவ சமூகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுவதற்கு இங்கே எத்தனைக்கிறேனா, அல்லது அந்த பணத்திற்காக இன்றைக்கு என்னிடத்தில் போய் அதை கேட்க வேண்டும், அல்லது அந்த பணத்தை பெறுவதற்கு நான் என்னுடைய தொழிலை அங்கே அதை மிகைப்படுத்த வேண்டும் என்று சிந்திக்கிறேனா? இன்றைக்கு தேவன் என்னை குறித்து பேசினதெல்லாம் நான் இன்றைக்கு ஒரு கடினமுள்ள ஒரு மனுஷனாய், இன்றைக்கு தேவ நீதியையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் இங்கே நான் ஒரு பொருட்படுத்தாத ஒரு மனுஷனாய் கடந்த நாட்களில் வாழ்ந்ததை இந்த தேவன் நாளில் என்னை உணர்த்தும்படியாக இங்கே பேசினார். முதலாவது என்னுடைய ராஜ்யம் நீதி, தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய ராஜ்யத்தை நீதியை நான் காணும்போது மட்டுமே என்னுடைய அடுத்த காரியங்கள், அவருடைய வாக்கு தத்தங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நான் அங்கே தகுதியுள்ள ஒரு மனுஷனாக இங்கே இருக்க முடியும். நானும் மனம் திரும்ப வாஞ்சிக்கிறேன், உணர்வுள்ளவனாக இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். பண ஆசை இல்லாதவனாய் உண்மையுள்ள தீமோத்தேயுவை போல இங்கே உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையிலே எப்படி வாழ்ந்தாரோ அப்பேற்பட்ட ஒரு ஆவியோடு நானும் வாழ வாஞ்சிக்கிறேன். இந்த வாஞ்சியார் இந்த கத்தர் நிச்சயம் வரும் காரியங்களை தேசுவார் அறிக்கை செய்யணும். நான் சபையில் எடுத்த வார்த்தைக்காய் தேவனை சோதரிக்கின்றேன். தேவன் குணப்படும்படியாய் இந்த வார்த்தை இந்த தேவனை இன்னும் அதிகமாக சோதரிக்கின்றேன். பண ஆசை எல்லா தீமைகளுக்கும் பேராக இருக்கின்றான அந்த பணத்தை இச்சிக்கின்றான ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறான காரியங்களை செய்வான், எவ்வாறான காரியங்களை நடப்பிப்பான், அந்த தேவனை நேசிக்கின்ற மனுஷன் எவ்வாறு நடந்து கொள்வான் என்பதை தேவன் இந்த காலவெளியிலே எனக்கும் இடைப்பட்ட நிலைகளெல்லாம் என்னிடத்தில் காணப்படுகிறான். அந்த பணத்தை ஒருவர் அதை எடுத்து விட்டால் என்னுடைய அந்த வாழ்க்கை, என்னுடைய நினைவுகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய சிந்தனைகள் அது எவ்வாறு காணப்படுகிறது. நான் தேவன் தந்தது என்று சொல்லி நான் எப்பொழுது அதை எண்ணுகின்றேனோ அப்பொழுதே என்னுடைய அந்த சிந்தனைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நினைவுகள் அது மாறக்கூடிய நிலைகள் உண்டு பண்ண முடியும். அதை நான் சம்பாதித்தேன் என்று நான் எப்பொழுதும் என்னுடைய எண்ணங்களை நான் நினைக்கின்றேனோ அப்பொழுது அது ஒரு மாறுபாடான ஒரு காரியங்களை உண்டு பண்ண முடியும் என்பதை தான் இந்த தேவன் காலவெளியில் காண்பித்தார். நான் பேச்சுக்களில் அது தேவன் எனக்கு தந்தான் என்று சொல்லிவிட்டு நான் செல்லக்கூடிய நிலைகள் இருந்தாலும், ஆனால் என்னுடைய மனதுகளில் நான் அவ்வாறான ஒரு சூழ்நிலைகளில் அவ்வாறான காரியங்களில் நான் நடந்து கொள்ளும் பொழுது அது என்னுடையது என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் நான் எண்ணுகின்றேனோ அது அப்பொழுதே அந்த ஒரு பணத்துக்கு நான் கொடுக்கின்றான அந்த முக்கியத்துவம் தேவனை விட அதிகமாக அது காணப்பட முடியும் என்பதை தான் இந்த காலவெளியில் நான் உணர்வுடையபடியாக இருந்தது. அது தேவன் தந்தான் அந்த பணத்தை தேவன் எந்தெந்த காரியங்களுக்காக அதை கொடுக்க சொல்கின்றாரோ அந்தந்த காரியங்களுக்கு நான் தேவன் தந்து என்று எப்பொழுது நான் எண்ணுகின்றேனோ அப்பொழுது மாத்திரமே அதை முழுமையாக ஒரு கொடுக்கக்கூடிய நிலைகள். இல்லாவிட்டால் அது என்னுடையது என்று சொல்லி எண்ணும் பொழுது ஒரு குறைவுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் ஒரு குறைவுள்ளதாகவே அதை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் கடந்து செல்ல முடியும். என்னுடைய வாழ்க்கையானது என்னிடத்தில் நான் காணப்படுகிறான் அந்த பணத்தை நான் எப்பொழுது இச்சிக்கின்றேனோ அப்பொழுது என்னுடைய விசுவாச வாழ்க்கையை விட்டு வலை விலகக்கூடிய நிலைகளில் மனுஷனை நம்புகிறவனாய் நான் இருப்பேனாக இருந்தால் தேவனை தேடுகிறான அந்த வாழ்விலும் குறைவுள்ள ஒரு வாழ்க்கையை தான் காண முடியும் என்பதை தான் தேவன் இந்த காலவெளியில் காண்பித்தார். தேவன் கூறும்பொழுது அந்த கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன பிரகாரம் என்னுடைய வாலிய பிரகாரத்தில் நான் வீட்டில் இருக்கும் பொழுதே அதை கொடுக்கக்கூடிய அந்த காரியங்களை நான் கண்டுகொண்ட நிலைகள். என்னுடைய பெற்றோர்கள் அது எனக்கு தெரியாமல் ஞாயிற்றுக்கிழமை செல்லும் பொழுதே அது காணிக்கைக்கு போட வேண்டும் என்று சொல்லி பெயர்களை எழுதி கொண்டு அது செல்லக்கூடிய நிலைகளை நான் கண்டு இருக்கின்றேன். திருமணமாக முன்பு காணிக்கை எடுக்கக்கூடிய நான் அந்த காணிக்கை பட்டியில் அந்த எழுதி போடுகொண்டான ஒரு நிலைகளில் இந்த சகோதரனுடைய நான் வாடியில் நின்ற நிமித்தம் அவருடைய எழுத்துக்கள் எனக்கு நன்றாக தெரியும். அந்த எழுத்துக்கள் உள்ள இதை நான் சகோதரன் போடுவது எனக்கு தெரியாது. அதை காணிக்கையிலிருந்து எடுக்கும் பொழுது அந்த எழுத்துக்களை நான் கண்டுபிடித்து விடுவேன். இவர்தான் அதை போட்டிருப்பார் என்று சொல்லி கண்டுபிடிக்க அந்த வாழ்க்கையிலே அதை கடைப்பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வாலிய பிராயத்துக்கு முன்பே அதை எடுத்துக்கொண்டான நான் இன்றும் அதை செய்யத்தக்கான அந்த வேலனை அந்த தேவனை அதிகமாக சோதரிக்கின்றேன். இன்னும் அநேக குறைவுள்ளவனாய் நிற்கின்றேன். வர நாட்களில் அந்த குறைவுகளை நிவர்த்தி செய்யத்தக்க தேவன் என்னை நடத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பஸ் நாம் எப்படா ஆண்டவர் காலையில் பேசிய வார்த்தை அதிகமாக என்னை இங்கே உற்சாகப்படுத்தியது. பிரசங்கியில் எங்கே சொல்வதை போன்று எவ்வளவுதான் நான் சம்பாதித்து இங்கே வைத்திருந்தாலும் அங்கே நான் இறந்து விட்டால் அது இன்னொருத்தனுக்கு நான் வைத்துவிட்டு போகக்கூடிய செல்வமாகத்தான் அது இருக்கும். ஆனால் இன்றைக்கு அவற்றை நான் முன்னோக்கி சென்று தேவனுடைய
சமாதானத்தையும் விசுவாசத்தையும் இழப்பதை பார்க்கிறோம். எப்போதும் அந்த பணத்தை இச்சிக்காதவனாய் விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடவும் நிச்சய ஜீவனை பற்றி கொள்ளவும் அதற்காகவே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேனுங்கிறதான அந்த நிச்சயத்தை உடையவனாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நான் நல்ல அறிக்கை பண்ணக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கவே நான் இந்த நாட்களில் விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்பேற்பட்ட ஒரு ஜீவியத்திலே நடத்துவான் நம்பிக்கை அறிச்சுகிறேன். அறிக்கையை கற்றுக்கொள்ள தேவன் நாம் உதவிச்சாராக. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். தேவன் காலை வேளையிலே பேசிய வார்த்தைக்காக தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு பணத்தை குறித்தான காரியங்களிலே இந்த வாலிய பிரயாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்னுடைய ஜீவியத்திலே தேவன் அநேக காரியங்களுக்குள்ளாய் என்னை நடத்தி வருகிறான பரிசுத்தம் நிறைந்தான அந்த தேவனுக்கு அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் தந்தான இந்த ஜீவ பாதையிலே தேவன் அழைத்தான அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கமாய் கொண்டு வாழுகிறான அந்த வாழ்க்கையிலே தான் எப்பேற்பட்டான அந்த பண ஆசை என்றான அந்த இச்சிக்கிறதான வாழ்க்கையெல்லாம் அங்கே எனக்கு தூரமான ஒன்றாய் அங்கே மாறிவிட முடியும். இன்றைக்கு இந்த பணத்தை குறித்தான காரியங்களிலே அநேக சூழ்நிலை மத்தியிலே நான் அங்கே அந்த பணத்தை இச்சிக்கிறதான அந்த வாழ்க்கை நிமித்தம் அங்கே அந்த சமாதானத்தையும் அங்கே பொறுமையையும் சார்ந்த குணம் நிறைந்தான அந்த வாழ்க்கையும் விசுவாசம் நிறைந்தான அந்த வாழ்க்கையும் அங்கே குறைவுபடுகிறான அந்த சூழ்நிலையெல்லாம் அங்கே தேவன் அங்கே அன்புள்ள தேவனாயிருந்து அங்கே அந்த சூழ்நிலையில் எல்லாவற்றிலும் என்னை அங்கே விடுதலையாக்கி பாதுகாத்து நடத்தி வருகிறான் அந்த தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு என்னுடைய பிரயாசம் என்னுடையது என்று சொல்லி வாழ்கிறான் அந்த வாழ்க்கையிலெல்லாம் இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே தீமையை அங்கே என்னுடைய வாழ்க்கையிலே அங்கே அனுமதித்து கொண்டு வாழக்கூடியான ஒரு வாழ்க்கைக்குள்ளாய்த்தான் அங்கே மாறிவிட முடியும். அப்பேற்பட்டான அந்த வாழ்க்கை அங்கே வேர்கொண்டு அது அங்கே தீமையான மரமாய் அங்கே அது வளர்ந்து அங்கே பிற்காலத்திலே என்னுடைய விசுவாசத்திலே அங்கே வலுவி போகிறான அந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாய் அங்கே என்னை அகப்படுத்தி விட முடியும் என்றான அந்த அபாயம் நிறைந்தான அந்த வாழ்க்கையை குறித்து பரிசுத்தாயம் காலை வேளையிலே என்னோட இடைப்பட்டு பேசின தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். ஜோவியை போல இன்றைக்கு தேவன் கொடுத்தார் தேவன் எடுத்தார் என்றான அந்த விசுவாசம் நிறைந்தான அந்த ஜீவியம் இன்றைக்கு என்னுடைய ஜீவியத்திலே என்னுடைய வாலிப நாட்களில் இருக்கும் பொழுது என்னுடைய அந்த பணத்தை குறித்தான காரியங்களே பணத்தை நான் கையாளுகிறான ஒவ்வொரு காரியங்கள் மத்தியிலும் அங்கே தேவனுடையது என்றான அந்த சிந்தை என்னிடத்திலே இருக்கும். அப்பேற்பட்டான வாழ்க்கையிலே தேவன் எதை அனுமதிக்கிறாரோ தேவனுடைய சித்தம் எதுவோ அதையே நான் செய்ய வேண்டும் என்றான அந்த வாஞ்சை தாகும் என்னிடத்திலே காணப்பட முடியும் என்றான காரியங்களை பரிசுத்தாயான காலைகளிலே காண்பித்தார். தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்தும் வருகிற நாட்களிலும் பரிசுத்தாவியானவர் இந்த பணத்தை குறித்தான அந்த காரியங்களிலே மிகவும் ஜாக்கிரதையும் கவனமும் உள்ளவனாய் என்னுடைய ஜீவியத்திலே இன்றைக்கு ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறான் அந்த வாழ்க்கையெல்லாம் இன்றைக்கு மனுஷனுடைய பார்வையிலே இந்த பூமியிலே நான் ஐஸ்வர்யவனாய் இருப்பதை விட தேவனுடைய பார்வையிலே நான் அங்கே ஐஸ்வர்யவனாய் நிற்பதே அங்கே மேலான ஒரு வாழ்க்கை மேலான ஒரு ஜீவியம் என்பதைத்தான் பரிசுத்தாவியான கடந்த நாட்களிலே அங்கே எனக்கு கற்றுத்தந்து வழிநடத்தி வருகிறான தேவனை அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். அப்பேற்பட்டான அந்த ஒரு ஐஸ்வர்யம் ஆவிக்குரிய ஜீவியத்திலே அந்த ஐஸ்வர்யத்தை என்னுடைய ஜீவியத்திலே அடைந்து கொள்ளும்படியாகவே என்னுடைய முழு ஜீவியத்தை நான் அர்ப்பணித்து வாழ்ந்துவிட பரிசுத்தாவியான ஒரு நாட்களில் என்னை நடத்துவான்னு விசுவாசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கிறங்கள் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த பூமியிலே நீரே எப்போதும் எங்களை விட்டு விலகாத படிக்கும் எங்களை கைவிடாத படிக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வழிநடத்தி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் பணாசை கொண்ட ஜனங்களாய் ஒருபோதும் நாங்கள் மாறி பணத்தை இச்சிக்கின்ற வாழ்விலே நாங்கள் மாய்ந்து போய்விடாத படிக்கே ஆண்டவரே, அப்பேற்பட்ட எல்லா தீமையிலிருந்தும் கர்த்தரங்களை பாதுகாத்தருளும். எங்கெல்லாம் பணத்தை இச்சிக்கின்ற வாழ்வு இருக்கின்றதோ அங்கெல்லாம் நம்முடைய வெளிச்சத்தை தந்து நம்முடைய வார்த்தைகளை கொண்டு போதித்து ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசங்களை நீக்கி எங்கள் விசுவாசம் ஒருபோதும் வழுவி போய்விடாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் எப்போதும் உண்மையே நாங்கள் முதலிடமாய் கொண்டு உண்மையே சார்ந்து உண்மையே நம்பி வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும். பணம் ஒருபோதும் எங்களுடைய வாழ்க்கையிலே மேலோங்கி இருக்காதபடிக்கு கர்த்தரே மேலோங்கி இருக்கவும் நீர் கொடுக்கின்ற ஒவ்வொரு பணத்திலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்து உமக்கு கணக்கொப்பிவிக்கிறவர்களாக இருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு பிரியமாய் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட கர்த்தரங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்தருளும். எல்லோருடைய வாழ்விலும் நீர் எங்களை விட்டு விலகாத கைவிடாத தேவனாய் இருந்து அந்த மேலான ஆசீர்வாதத்தையே நாங்கள் சொந்தமாக்கி கொண்டு நாங்கள் வாழ கர்த்தரங்கள் எல்லோருக்கும் உதவி செய்தருளும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே.